மனுஷன் மேலே ஆண்டவர் உயிரையே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், உன் மேலே நான் உயிரையே வச்சிருக்கிறேன் அப்படின்வான். அல்லேலூயா. ஆனால் பாதியில் ஓடிடுவான். நான் உன் மேலே உயிரையே வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான் மனிதன். சில மனுஷிகள் சொல்வார்கள், நான் உன்மேல் உயிரை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ். மனிதனை காட்டிலும் தேவன் அதிகமாய் நம்மேல் உயிர் வைத்தார், உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். உயிர் வைத்தார், உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். காலையில் தேவன் நம்மோடு பேசினார். மெய்யாகவே ஒரு விசேஷமான செய்தி சபைக்கு அருமையான சகோதரரை மறைத்து பேசினார். ஆண்டவர் அவருடைய நாவிலே தேவன் இருக்கிறார். அவருடைய நாவிலே தேவ கிருபை இருக்கிறது. நல்ல ஒரு குட் மெசேஜ். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்கிறதை குறித்து தெளிவாய் தேவன் பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய திருச்சபையில் பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே ஞானஸ்தானம் எடுத்து, அல்லேலூயா, ஒரு ஊழியக்காரன் எழும்புகிறான் என்றால் மெய்யாகவே வரவேற்கத்தக்கக்கூடியது. அல்லேலூயா. தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. அவரோடும் அவருடைய மனைப்பிள்ளைகளோடும் தேவன் என்றும் இருப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ். இப்போ அந்த இயேசுவை நம்மேல் உயிரை வைத்திருக்கிற அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாமே விசுவாசிக்கிறோம், ஓகே தான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாமே விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தில் டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. 5 வயதிலிருந்து 1 வயதிலிருந்து 2 வயது வரைக்கும் தாய் மேலே வைக்கிற பாசம் அது வேறு. 3 வயதிலிருந்து 5 வயது வரையிலும் வைக்கிற பாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5லிருந்து டீனேஜ் 13 வயது வரையிலும் வித்தியாசமாக இருக்கும். 13லிருந்து 19 வரையிலும் அல்லேலூயா சற்று வித்தியாசமாக இருக்கும். 19லிருந்து 30 வரையிலும் தாய் மேல் இருக்கிற பாசம் கொஞ்சம் குறையும். 30லிருந்து 50 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் குறையும். 60 வயது ஆனவன இந்தடா கேள்விக்கிட்ட எதுவும் போய் கொடுறான். தான் சொந்த அம்மாவை இதை கொண்டு போய் கேள்விக்கிட்ட கொடு. அல்லேலூயா. இது மனிதன் அன்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படி அல்ல. அல்லேலூயா. என்றும் என்றும் அது உயர்த்தப்படக்கூடிய உயர்தரமான ஒரு அன்பு ஆண்டவர் இயேசுவின் அன்பு. அதற்கு ஈடு இணை ஒன்றும் இல்லை. அவரை விசுவாசிக்கிற உன்னை தேவன் கைவிடவே மாட்டார். அவரை விசுவாசிக்கிற உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம் அப்பா அம்மாவை விசுவாசிக்கிறது போல் அல்ல, அதில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அல்லேலூயா. அது வாழி அப்படி தான் வரும், வேறு வழி இல்லை. ஆனால் அவர் நம்மேல் வைத்த அன்பு மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். அவர் உனக்காக, எனக்காக, நமக்காக மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தி அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இப்போ அவர் மேலே ஒரு மனிதன் அன்பு வச்சுட்டான்னா தேவன் அவனை கைவிடவே மாட்டார். இதில் இயேசப்பா எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் மனிதன் மேலே என்பதை குறித்து தான் இந்த செய்தி. இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன? இயேசுவின் அன்பு. யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவன் மேலே விசுவாசம், அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா ஆழ்ந்த அன்போடு விசுவாசம் இருக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம்?
ஆழ்ந்த அன்பு, டீப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டு உள்ளுக்குள்ளான அன்பு ஆண்டவர் மேலே நம்ம இருக்கும்போது தேவன் மெய்யாகவே நம்மேல் கருசனையாய் கிருபையாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. அந்த அன்பு கொஞ்சம் கூட மாறவே கூடாது. அவர் மேலே வைத்த விசுவாசம் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அவர் போதும் என்று என்றைக்கு ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவனை கர்த்தர் கை தூக்குவார். அல்லேலூயா. எனக்கு இயேசு ஒருவர் போதும்பா என்று எந்த மனுஷன் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயம் கரம் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பார்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கீழ் வசனத்தை வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்க ஏசப்பா தேவனை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றார். யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. இங்க மேல என்ன சொல்றோம்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் தேவனை நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ தேவனையும் இயேசுவையும் அல்லேலூயா நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை வெளிப்படுத்துகிறவர் தேவன், தேவனை வெளிப்படுத்துகிறவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை வெளிப்படுத்தினவர் தேவன், தேவனை வெளிப்படுத்துகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்பொழுது நாம் இருவரையும், அவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். அவர்களை சரியாய் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சரியாய் ஆண்டவர் நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். எந்த குறை வராது, எந்த குறைபாடும் இல்லாமல் தேவன் நம்மை நடத்துகிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். இப்போ இந்த 2வது வசனம் என்ன சொல்லுது? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அப்போ அவர் உனக்காக எனக்காக தேவன் கொடுத்த கிரியைகளை செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம மேலே எவ்வளோ பாசம் பாருங்கள். ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கொடுத்தீரோ அதை நான் செய்து முடிச்சிட்டேன்ப்பா. நீர் எதற்காக என்னை அனுப்பினீரோ அதை நான் செஞ்சு முடிக்கிறேன். அல்லேலூயா. அழகாக சொல்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? தேவனாகி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன காரியத்தை செய்ய சொன்னாரோ அதை செய்து முடிக்கணும். இயேசுப்பா நமக்கு என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதை செய்து முடிக்கும்போது நமக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா ஒரு ஏதோ வாழ்கிறோம் அப்படின்லாம் இருக்காதுங்க. என் தேவன் கொடுத்தார்னா அது பெஸ்ட் லைஃப். அல்லேலூயா. ஆமாம். விசேஷமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதயத்தை மட்டும் வச்சு பாருங்க, மாறுமா? எல்லாமே வீடே மாறுங்க, வீடே மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் அவர் மேல் அன்பு வைத்து பாருங்க, டோட்டலே மாற்றி கொடுக்குற தேவன் அவர். எல்லாம் சொல்லுவாங்க பிரசங்கத்தில், உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். தலைகீழாக மாறி என்ன பருவது? சாப்பிட்றதெல்லாம் வேறு வழியாக போயிடும். சாப்பிட்ட வழியே மீண்டும் அதே வாயில் வர வேண்டிய தலைகீழ இல்லை. தேவன் ஆண்டவர் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாமே டோட்டலாகவே மாற்றுவாருங்க. நீங்கள் விசுவாசத்தை தேவனுடைய மகிமை காண்பீங்க. இந்த சபைக்கு வரும்போது இருந்த அந்த ஏழ்மை இருக்காதுங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிடிச்சவங்க மாறி வராங்க, அவர் உண்மையாக பிடிச்சவங்க மாறி வந்துட்டுருக்குறாங்க. அப்படி இப்படி பிடிச்சும் பிடிக்காதமா, விசுவாசத்தை விசுவாசிக்காதமா அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறவங்க ஒரு மாதிரியாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் அவர்களையும் ஆண்டவர் உயர்த்தும்படி நான் அடியேன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் ஆண்டவரை எட்டி பிடித்தால் போதும், அவருடைய பாதத்தை தழுவி கொண்டாலே ஒரு பிளஸ்ஸிங் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நான் செய்து முடிச்சுட்டேன்றார். அப்போ அவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம செஞ்சு முடிக்கணும். ஹல்லேலூயா.
உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வானாரு. நம்ம செய்கிறோமா? அல்லேலூயா. என்னென்ன வார்த்தைகள் ஆண்டவர் செய்ய சொன்னாரோ அவைகளை நாம் செய்து முடிக்கும்போது ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் தேவன் நிச்சயமாகவே ஆண்டவன் நமக்கு கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். செய்யணும். செய்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும். நீங்கள் அது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்த பொழுதே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வருவார். அதை முடிக்க நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்து முடிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பலன் தருவார். அதை நினைக்கணும். முதலாவது, இனி நான் கிறிஸ்துவின் மார்பிலே சாய வேண்டும், இயேசுவின் வார்த்தைகளின்படி நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக அனைவற்றும் செய்து முடித்தார். நானும் அவர் எனக்கு என்ன வேலை செய்தாரோ கொடுத்தாரோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் சிந்தையில் கொண்டு வரும்பொழுது, நினைக்கும் போது ஆண்டவன் நமக்கு அருள் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். குழந்தை தூக்கியமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஆகினால் ஆண்டவன் நான் செய்து முடித்தேன் சொல்றார். 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லே சொல்லமா? அங்கே தேவன் முடிக்கிறார். உங்களுக்காக நான் அவர்களுக்காக மனிதர்களுக்காக யாவரும் நீங்க என்ன சொன்னீங்க எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டோம்பான்னு சொல்றார். இங்கே ஏசப்பாவே மனிதர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? பிதாவே, உலகம் உண்டாகுவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, அவர் சொல்றார் பாருங்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அழகாக சொல்றார், இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள். அங்கே கமா எவ்வளோ அழகாக ஆண்டவர் பக்காவாக பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஒரு அல்லே சொல்லாமா? கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். அப்போ தான் உனக்கு புரியும். இங்கே தேவன் அவரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளவு சாட்சி சொல்றார். ஏன் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார்? அந்த சீடர்களுக்கு பிறகு 120 சீடர்கள் உண்டாக்கினார்கள். 120 சீடர்களுக்கு அதுக்கு பிறகு எத்தனையோ அல்லேலூயா நாடுகளிலே திரளான சீடர்கள் எழும்பினார்கள். இன்றைக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீ கடைசி காலத்தின் சீடர்கள். நாம் யாரு? கடைசி காலத்தின் சீடர்கள். அப்படின்னா ஆதி சீடர்கள் எப்படி தேவ சித்தத்தை செய்து முடித்தார்களோ அந்த உணர்வு, அந்த திறமை, அந்த பரிசுத்தம், அந்த தேடுதல், ஜெபம், வேத வாசிப்பு, தேவ சித்தத்தை செய்கிறது, இவைகள் இந்த கடைசி கால சீடர்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்த்து கொண்டுதான் கல்வாரி சிலுவையில் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். கல்வாரி சிலுவையில் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உன்னிடத்தில் நீர் எப்பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு உண்மையான இதயத்தோட, அல்லேலூயா, முழு விசுவாசத்தோட, முழு பக்திக்குரிய மகனாக மகளாக நாம் அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அவர் வாஞ்சையோட ஆவலோட உன்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனே, நீர் எனக்கு தந்த யாவற்றை குறித்தும் நான் செய்து முடிச்சிட்டேன். அவங்கள ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களும் அல்லேலூயா, ஆமா, என் சித்தத்தை என் வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அழகா சொல்றார். எவ்வளோ அன்பு பாருங்க உங்க மேல. உடனே தேவன் கிட்ட சொல்றார், தேவனே, நீர் எனக்கு கொடுத்தீங்க இல்லையா சீடர்கள்,
அல்லேலூயா. அவங்கெல்லாம் இப்போ என் கூட இருக்கிறாங்க, என் வசனத்தை கேட்குறாங்க, நான் சொற்படி செய்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க என் கூடவே இருக்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு முடித்தாங்க அப்படின்னு சீடர்களை பார்த்து தேவன் அங்கே ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நீ என்ன செய்கிறையோ ஆண்டவருக்கு பிரியமானது, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறியோ அது தேவன் பிதாவினிடத்தில் சொல்லுவார். அதை தேவன் பிதாவினிடத்தில் சொல்லுகிறதுக்கு அவர் விசேஷமான சர்வ வல்லவராக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த கடைசி காலத்தில் நீ தேவனுடைய சபை கூடுதலிலே உன் இதை எப்படி ஆராதிக்கிறது, அது ஆண்டவர் ஆவியானவர் தேவனிடத்தில் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனுக்காக செலுத்துகிற உன்னுடைய பலியை அதாவது மன உற்சாகத்தோடு நீ செலுத்துகிற பலியை அவர் அதை பார்த்து வாங்கி தேவனிடத்தில் சொல்லுவார். ஒரு நாளைக்கு நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாயோ அந்த உணர்வோடு உற்சாக மனதோடு, அல்லேலூயா, அதை என் தேவன் அவரை சர்வல்ல பரிசுத்த ஆவியானவர் அதை தேவாதி தேவனுக்கு அறிவிப்பார். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறியோ அதை கவனிக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே சபையில அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த வீட்டில் செய்கிறாங்க, புதுவூரா அல்லது வடபழனியா அல்லது ஒட்டகப்பாளையமா அல்லது கேக்க நகரா அல்லது அசோக் நகரா, அல்லேலூயா, அல்லது பாரதி நகரா, எந்த நகர்ல தேவ சித்தத்தை செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அதை கணக்கிட்டு தேவனிடத்தில் செய்தி அனுப்பக்கூடிய ஒரு விசேஷ ஆவியானவராய் அவர் உன் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிலர் ஒரு மாதிரி கண்களின் நிச்சயம் இருதயத்தின் பெருமையும், இது ரெண்டும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அவள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஏதோ வருகிறோம் போகிறோம் என்பதுதான் இருக்குமே தவிர ஆண்டவருக்கு அவர்கள் உண்மையா இருக்க முடியாது. தேவன் அதையும் மனிதனுடைய அக்கிரமத்தையும் தேவன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு அதை அறிவிக்கக்கூடிய ஒரு விசேஷமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று வித்தியாசங்கள் இருக்குங்க. ஆண்டவருக்காக உண்மையா தேவனுடைய நாமத்தை தன்னுடைய வீட்டில் மகிமைப்படுத்துகிற யாவரையும், தன்னுடைய தேவ ஆலயத்தில் மகிமைப்படுத்துகிற யாவரையும் என் தேவன் ஒருபோதும் அது சாதாரணமா சொல்ல மாட்டார், மிகுந்த உற்சாகத்தோடு. அல்லேலூயா. இன்னார் இந்த தெருவில் இந்த ஊர்ல இருக்கிற இந்த மகள் உமது நாமத்தை இப்படியாய் மகிமைப்படுத்துகிறார்கள் என்று தேவன் இங்கே எப்படி இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய சீடர்களை குறித்து ஆண்டவர் அங்கே தேவனுக்கு எப்படி எடுத்து சொல்கிறாரோ அப்படி இந்த கடைசி காலத்தில் நீ என்ன செய்கிறாயோ, ஆண்டவருக்காக நீ என்ன செய்கிறாயோ, என்ன இடுகிறாயோ, என்ன அவர் குறித்து சொல்கிறாயோ, உன் நிலைமை எப்படி அவருக்காக மாற்றுகிறாயோ, உன்னை தேவன் உன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை குறித்து தேவனிடத்தில் அவர் ஒப்படைக்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுவார். அல்லேலூயா. உன்னை குறித்து சொல்வார். ஒரு அல்லே சொல்லாமா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை குறித்து தேவன் சொல்லுகிறதற்கு ஆண்டவர் விசேஷம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, அல்லேலூயா, ரொம்ப ஜாக்கிரதையா ஏசப்பாக்கு நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், எதை பேசுகிறோம், எதை பார்க்குறோம், எதை தொடுறோம், என்ன நடக்கிறோம், அல்லேலூயா, எல்லாவற்றையும் நாம் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை தான் ஒன்றான மேதனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் வேண்டும், இயேசு வேண்டும், பரலோகம் வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறதோ அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து வருவார்கள் பரிசுத்த ஆவியான சமூகத்திற்கு. சபை என்பது பரிசுத்த ஆவியினுடைய சமூகம். அல்லேலூயா. அதை ஜெருசலேம் சொல்லலாம், அல்லேலூயா, சியோன் சொல்லலாம், அல்லேலூயா, தேவனுடைய வீடு என்று சொல்லலாம், அல்லேலூயா, சபை என்று சொல்லலாம், தேவாலயம் என்று சொல்லலாம், சர்ச் என்று சொல்லலாம், அல்லேலூயா, சபை கூடுகிற இடம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் நாம் அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து அவரை நோக்கி ஓடி வரும்போது, வாஞ்சியோடு வரும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். காலையில் ஒரு சத்தம் நான் கேட்டேன். அந்த அருமையான தேவ சகோதரர் பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு வாரம் நீ ஜெபிக்கலன்னா, அவர் சொன்னார், ஒரு வாரம் நீ ஜெபிக்கலன்னா
உன்னை எப்படி தேவனுக்குரிய மனிதன், அதாவது ஆவிக்குரிய பிள்ளை என்பது எப்படி சொல்ல முடியும்? ஒரு வாரம் நீ ஜபிக்காம, ஒரு வாரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாம, அல்லேலூயா, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தேவனை தேடுகிறவர்கள் எப்படி ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும்? முடியாதே, கூடாத காரியமாச்சது. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ ஆவியானவர் என்ன வேதத்தில் எழுதியிருக்கிறாரோ அப்படியே செய்வார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அப்படியே செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், ஒரு வாரம் 1 hour ஜெபத்திற்கு தேவனுடைய சமூகத்துக்கு போகலன்னா அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படாதவர்கள். ஏதோ உலகம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு வாரம் தேவ சபையை அவங்க விட்டுட்டாங்கன்னா அவர்கள் தேவ ஆலயத்திற்குள், தேவனுடைய ஆவியானவருக்குள்ளே நடத்தப்படாதவர்கள். ஏதோ அலை புரண்டு, அலைகளினாலே புரண்டு வருகிற குழாங்கள் போல வந்து விழுகிறார்கள் சபையில். மீண்டும் ஒரு அலை வரும்பொழுது குழாங்கள் எப்படி உருண்டு போகிறதோ அப்படி உருண்டு போய் விடுகிறார்கள். அப்படி அல்ல, மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னாலை போல தேவனுடைய ஆலயத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது இல்லை, இது இல்லை, அப்படிலாம் பண்ணுறது அவர்கள் ஆண்டவரோடு இணையாத இதயங்கள், தேவனை உணராத இதயங்கள். கர்த்தர் அவரை அண்டிக் கொண்ட யாவரையும் தேவன் பார்க்கிறார். இந்த சீடர்களை குறித்து ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, தேவனை சொல்றாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த. எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க ஆண்டவர். அவர் கூட இருக்கிற சீடர்கள், அவர் கூட மகதலேனா மரியாள், இன்னும் சில அநேகர் இருந்தாங்க. அல்லேலூயா, அநேகர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்து சொல்றார், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இதை படிக்கும்போது நான் இன்னும் 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 ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே போக வேண்டும் என்று ஒரு ஆவல் எனக்குள்ளே வருகிறது. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவு பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, என்னை கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. அவர் கூட இருந்தவர்களை ஆண்டவரிடத்தில் இவ்வளோ அழகாக சொன்னார். சக்சஸா, வெற்றிகரமாக அவங்க என் கூட இருக்கிறாங்க. அவங்க என்னை விட்டு போகலை, என் வசனத்தை கை கொள்றாங்க.
என் கூடவே இருக்கிறாங்கப்பா. நீ கொடுத்தவர்களை நான் இழந்து போகவில்லை. இந்த பெயர் நம்ம எடுக்க வேண்டும். இந்த பெயர் நம்ம எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும், என் மகள் என் கூடவே இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் சொல்லணும். உங்க பேரை சொல்லி சொல்லணும், என் மகன் என் மகள் என் கூடவே இருக்கிறாங்க, என்னை தேடுகிறார்கள், என்னை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறித்து ஒரு நற்சாட்சி, நம்மை குறித்து ஒரு நற்சாட்சி தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும். அது ஆவியானவர் தான் கொண்டு செல்வார். ஆவியானவர் தான் நம்மை மனவாட்டியாக மாற்றுகிறார். நம்மை மனவாட்டியாக மாற்றி இயேசுவுக்கு நம்மை மனவாட்டியாக தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது தேவன் விசேஷமாக மகிமைப்பட தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுப்பா ரொம்ப நல்லவருங்க. அவரை போல தேவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. உனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக காத்துட்டு இருக்கிறார். நீ எப்பொழுது புத்தி தெளிந்து வருவாய், கர்த்தருக்குள்ள அந்த புத்தி தெளிவு நமக்கு வரணுங்க. உலகம் வேற, கிறிஸ்துவும் வேற. உலகம் பலவீனமானது, கிறிஸ்துவின் சமூகம் பலனானது என்று நம்ம எப்பொழுது அந்த தெளிவு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு எல்லாமே மாற்றி அமைக்க தேவனால முடியும். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க கர்த்தரால் முடியும். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கரைகள் நமக்கு நிறைய இருக்குங்க. உலகத்தில் வாழ்கிறதுனால உலக கரைகள் இருக்கும். அந்த கரைகளை இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே, பிரசன்னத்தினாலே அது நம்மை விட்டு விலகும். அல்லேலூயா. அந்த கரைகள் 20 வருஷத்து கரைகள், 30 வருஷத்து கரைகள் அது மனதுக்குள்ளே இருக்கும். அது இருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் அர்ப்பணிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த கரைகள் நம்மை விட்டு விலகும் போது தான் தேவன் நமக்கு விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு உதாரணத்தை தேவன் எனக்கு சொன்னார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் இது. தண்ட கரை இது உன்னை விட்டு விலகிடுச்சுன்னா ஆண்டவர் உன்னை விசேஷமாக நடத்துவார் அப்படின்னு கரைகளை குறித்து தேவன் பேசினார். ஒரு அல்லே சொல்லாமா? என்னுடைய பேத்தி, கடைசி பேத்தி சியோனா, அவள் உட்கார்ந்துட்டு இருந்தான். ஒன் பாத்ரூமுக்கு என்ன சொல்லுவீங்க குழந்தைகிட்ட? ஒச்சா வருது. 2 பாத்ரூமுக்கு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க. கக்கா இல்லை ஆய் இல்லை பேய், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். ஒரு அலையிலே சொல்லாமா? அவளை தூக்கி நான் தோல் மேலே வச்சுக்கிட்டேன். தூக்கி இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால். அவள் அதை விரும்புவான், அப்படி உட்காரணுன்னு விரும்புவான். உட்காந்துட்டு இந்த மொட்டை தலையில் போட்டு தபலை அடிப்பான். தூக்கி உட்கார வச்சுட்டேன். ஆனால் அவள் ஆய் போயிட்டுருக்கிறத நான் கவனிக்கலை. அவன் என்ன பண்ணுறான்னா அதை பார்த்துட்டு என் மேலே இருக்கிறத தள்ளுறா. அது எனக்கு புரியல. பிறகு என் மக பார்த்துட்டு, அப்பா அவள் ஆய் போயிட்டுருக்குறா அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க. சரி, நான் போயிட்டு குழலில் அப்படியே கழுவிட்டேன். சோப்பு போட்டு கழுவினேன். 2 முறை சோப்பு போட்டு கழுவினேன். கை கிளியர் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. 2 முறை சோப்பு போட்ட உடனே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இங்கேயும் சோப்பு போட்டு கழுவிட்டேன். ஓகே. ஒரு சில நிமிடங்கள், ஒரு 1/2 hour பொறுத்து இந்த கை என்னை அறியாமலே மூக்குக்கிட்ட வந்தது. கை நல்லா இருக்குது, குளிச்சுட்டேன். 2 முறைக்கு 3 முறை சோப்பு போட்டு கழுவிட்டேன். ஹல்லேலூயா. அதுதான்டா கரைன்னு சொன்னார். நீ நினைச்சிட்டு கழுவிட்டன்னு, கரை இருக்கிறது. நீ நினைச்சிட்ட கழுவிட்ட அப்படின்னு, அதுதான் கரை.
மனிதன் செய்கிற தவறுகளை அவன் கழுவி சுத்தமாயிட்டான்னு அவன் நினைக்கிறான். இல்லை, அது கரை இருக்கிறது. அது 20 வருஷத்துக்கு கரையாக இருக்கலாம், 30 வருஷத்துக்கு கரையாக இருக்கலாம், 40 வருஷத்துக்கு கரையாக இருக்கலாம், 10 வருஷம் கரையாக இருக்கலாம். அது இயேசுவின் இரத்தத்தை உடைய வேற எதையும் சுத்திகரிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும் என்று தாவீது சொன்னார். அப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தம் உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை. ஆண்டவரே, ஈசோப்பின் இரத்தத்தால் என்னை சுத்திகரியும் என்று சொன்னார். ஆனால் தேவன் தாவீதின் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனை சுத்திகரித்தார். நமக்கு கிடைக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை கொண்டு போகும்போது, அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை அர்ப்பணிக்கும் போது, பல வருடங்களுடைய கரைகளை அவர் தமது இரத்தத்தினாலே, அவருடைய தமது பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கையில் இருக்குங்க கரை, கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதுங்க, இருக்குங்க. இந்த தெளிவான புத்தி வரும் வரையிலும், இந்த தெளிவான குணம் வரும் வரையிலும் கரையை இருக்க செய்யும். அவன் நினைக்கிறான், தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக உள்ள போக பிரவேசிக்கல, நான் கரைப்பட்டவன் என்று புரிந்து தெளிந்து பாவியாகி என் மேல் கிருபையாயிருக்கும். உள்ள ஒருத்தன் ஜெபிக்கிறான் பாருங்க, ஆண்டவர் அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவன் இல்லை, இவள நான் இல்லை, நான் அப்படி இப்படின்னு சொல்றான். அவன் கரைப்பட்டவன். இங்கே வெளியே இருக்கிறவன் பாருங்க, புத்தி தெளிந்து உள்ள கூட போகாம, கண்களை வானத்துக்கு நேரெடுக்காம, மார்பிள் அடிச்சுட்டு பாவியாக என் மேல் கிருபையாயிருக்கும். அந்த தெளிவு நமக்கு வரணும். சிம்சோன் கூட எப்படியோ மிஸ் ஆயிட்டாருங்க. எப்படியோ தெளிலாளுக்கு தன்னுடைய ரகசியத்தை சொல்லிட்டாரு. முடி சிரைக்கப்பட்டது, அவர் கண் பிடுங்கப்பட்டது, சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அவர் சிறைச்சாலையில் மாவரித்து கொண்டிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை கொண்டு வர சொல்லி, அவன் கண்கள் இல்லாமல் இப்படி அப்படி தவறுதலாக அவன் தவறி விழுகிறதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற அந்த பெலிஸ்தர் மக்கள், அந்த சிரிப்பின் ஓசை, அந்த கிண்டல்களின் ஓசை கேட்கிறது அவன் காதில். அப்பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஒரு விசை தெளிஞ்சிட்டவன், நான் எனக்கு தெளிவு வந்துட்டு, நான் தெளியாளின் இடத்துல என் ரகசியத்தை சொல்லிவிட்டேன். என் முடி சரிக்கப்பட்டது, சிரைக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் இப்பொழுது உயிரோடு இருந்ததை காட்டிலும், உயிரோடு இருந்து பெலிஸ்தனை நான் பழி வாங்கினதை காட்டிலும் இப்பொழுது மொத்தமாக பழி வாங்க ஒரு விசை எனக்கு இறங்கும். அந்த ப்ரேயர் தாங்க, நீ பண்ணுற ஜபந்தாங்க, நீ பண்ணுற ஜபந்தான் மெயின். டாடி, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னால் எதுவும் முடியாது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் என்னால் வாழ முடியும், என் வீடு கட்டப்பட முடியும், என் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அல்லேலூயா. நானும் கர்த்தருக்குள் வளர முடியும், என் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்த ஆண்டவரே நீர் எனக்குள் வந்தாதான் முடியும். நீர் இல்லாமல் நான் வாழக்கூடாது. நீ ஜபிக்கிற ஜபந்தான். உன்னுடைய இருதயத்தை ஊற்றி நீ ஜபிக்கும் போது ஆண்டவர் உடனே உன் ஜபத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுக்க தேவன் வருவான். சிம்சோனுக்கு இறங்கின கர்த்தர் உனக்கு இறங்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தந்த யாவும் அல்லேலூயா என்னிடத்தில் இருக்கிறது. நீ தந்தீர், அவள் உன் வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ அழகா சொல். நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நம்ம ஏன் அப்படி வாழக்கூடாது? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். உலகமும் வேணும், கிறிஸ்துக்குள்ளும் வேணும். அல்லேலூயா. கெட்ட நண்பர்களும் வேணும், சபையும் வேணும். அப்படி இல்லை. நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே, நீர் ஒருவர் போதும் என்று என்றைக்கு அந்த தெளிவான புத்தி வருகிறதோ அன்றைக்கு உன் வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார். அன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அன்றைக்கு கூடாததெல்லாம் கூடும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. நீ கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் உனக்கு கிடைக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா?
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த தெளிவான இதயம், அந்த தெளிவான இதயம் நமக்கு வரும்போது தான் வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அல்லேலூயா. கரைகள் நீங்க வேண்டுமானால் இயேசுவின் இரத்தம் இல்லாமல் நீங்காது. ஒரு மனிதன் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அதற்கு அந்த இதயம் என்கிற இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபந்தான் முக்கியம். ஓப்பனாக சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, டாடி நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, எனக்குள்ளே வாங்க. வருவார் ஆண்டவர். போதும் இந்த உலகம், இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கூப்பிடும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு கிருபை செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். சரி, கீழே வாசிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கே என்ன சொல்றது வசனம்? நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வசனம். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதுதான் கரெக்டான உச்சரிப்பு. அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறார். நீ எனக்கு தந்தவைகள்லாம் இப்பொழுது உம்மால அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாம நான் இப்படி வரல. நான் என்ன சொன்னனோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னனோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. நான் எதை செஞ்சனோ அதை ஏற்றுக்கிட்டாங்க. நான் என்ன கற்பித்தனோ அதுக்கு காது கொடுத்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறார்கள். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றார் ஆண்டவர். நீர் எனக்கு என்ன தந்தை அதை அவங்களுக்கு சொன்னப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அவங்க. இப்போ நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை புரிந்து கொண்டால்தான் நமக்கு மேல் படிக்கு போக முடியும். இயேசுவை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு தந்தவங்களுக்கு நான் என்னெல்லாம் கற்பித்தனோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மிடத்தில் இந்த கடைசி காலத்தில் நமக்கு அந்த அறிவு வரும்போது தேவன் நம்முடைய காரியங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வான். குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும், வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், போகில் அவர்களும் பாதுகாப்பு உண்டாகும், இரவு நேரங்களில் நல்ல சுகபலன் தருவார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் எந்த தீங்கும் அணுகாதபடி ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார். அவருடைய வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரோ, என்ன சபையில் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சரி, அவர் எவ்வளோ அழகாக அவங்க அறிந்து கொண்டார்கள். நீர் எனக்கு கொடுத்தது, நான் என்னென்ன அவங்களுக்கு சொன்னனோ எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கூட ஆண்டவர் சொல்கிறாருங்க பாருங்க. அல்லேலூயா. இதை கூட தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா அவங்க மேலே ஒரு எவ்வளோ அன்பு வச்சுருக்கணும் ஆண்டவர். அவங்க ஆண்டவர் மேலே எப்படி எவ்வளோ அன்பு இருக்கணும். அல்லேலூயா. அந்த ரெண்டு அன்பும் சேர்ந்த உடனே ஆண்டவரால் தாங்க முடியாமல் தேவனிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை குறித்து தேவன்கிட்ட அனுதினமும் சொல்லணும். என் மக புரிஞ்சுக்கிட்டா, வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நீ மேலே வந்துடுவேன். நீ வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே மேலே வந்துடுவேன். வசனம் புரிகிற வரைக்கும் நீ முரட்டாட்டம் பண்ணுவேன். சளி ஊற்றுது, மூக்கில் வாயில் சளி ஊற்றுது, ஐஸ்கிரீம் கேட்பேன். புரியுதா? முரட்டாட்டம் பண்ணுவேன், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். மழை அடின்னு அடிக்கும், என்னை விளையாட விடுன்னுவேன். நல்ல வெயில் காயும், என்னை சுத்த விடுன்னுவேன். கேட்டால் கை நோக்குவேன். புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டவர்கள் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ரிசல்ட் அனுப்புகிறார் பாருங்க. நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள்.
எனக்கு செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ரிசல்ட் அனுப்புகிறார் ஆண்டவர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மை குறித்து தேவனிடத்தில் சொல்லணும். என் மக ரட்சிக்கப்பட்டுட்டாப்பா, என் மக இப்போ என்னை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறேன்னு அவளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவள் கதவை திறந்துட்டான், நான் அவளோடு போஜனம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் வீட்டை விட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குது. கணவன் வீட்டை விட்டு வந்த உடனே உன் புள்ள என்ன பண்ணுச்சு தெரியுமா? அம்மா சொல்லும், மனைவி சொல்லும், உன் புள்ள என்ன பண்ணுச்சு தெரியுமா? அதையே கேளு. என்னடி பண்ண, என்னடா பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலப்பா, குழந்தைங்க சொல்லும். அந்த மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் சிலர் இருக்கிறார்கள். செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நம் தேவ வசனத்திற்கு புத்தி தெளியணுமா? தெளிஞ்சிருச்சுன்னா உங்களை விட பக்திக்குரியவங்க யாருமே இருக்க முடியாது. தேவன் நம்மை குறித்து ரிசல்ட் அனுப்பி இன்றைக்கும் நடக்குதுங்க. ஆண்டவருக்காக பிரியமா புத்தி தெளிந்து தேவனை ஆராதிக்கிற யாவரையும் தேவன் வெறுமையாவே விட மாட்டார். அல்லேலூயா. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கீழே வாசிக்கலாம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு. ஒரு அல்லே சொல்லாமா? ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அவள்தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார் பாருங்க. நான் உம்மிடத்தில் வந்தேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்திருக்கிறார்கள். இயேசு யார்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் யாரு என்பதை குறித்து அல்லேலூயா நாம் விசாரிக்க வேண்டும். சபையில் யாராவது ஒருத்தர் வந்துட்டார்னா அல்லேலூயா அதை விசாரிப்போம். ஏதாவது ஒரு புதிய குடும்பம் வந்துருச்சுன்னா அதை விசாரிப்போம். அல்லேலூயா. சபையில் ஏதாவது ஏதாவது எங்கேயாவது ஒரு ஒரு பகை ஒன்று பொது அது என்ன சொல்லுவாங்க? பகை பொழிஞ்சிட்டு அது என்ன சொல்கிறாங்க? எனக்கு சொல்ல வரல. அது என்ன புகை, ஏன் அங்கே வந்தது? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு அல்லையே சொல்லாமா? யாருன்னா போயிட்டாக்கா சபை விட்டு ஏன் போனாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க, ஏன் வந்தாங்க, அதுவும் வேலை, அதுவும் நம்ம வேலை. ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறதே நம்முடைய வேலை. இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்க. இவர்கள் இன்னும் தேவனை அறியவில்லை. சரியாய் கர்த்தரை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இது ஆதியிலிருந்து நடக்குது, இப்ப மட்டும் இல்லை, ஆதியிலிருந்து நடக்குது. அதை செய்கிறவர்கள் இந்த சபையில் அவர்கள் சரியானவர்கள் இல்லை. இந்த சபையில் மட்டுமல்ல, எல்லா சபையிலும் அப்படிதான் இருக்குது. இன்றைக்கு ஆவியானவர் சரியாய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சாட்சி கொடுக்கிற எல்லாம் வாசிக்கலாமா? 8வது வசனத்தை, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ரிசல்ட் அனுப்புகிறார் அந்த ஜனங்களை கொடுத்து. அவர்கிட்ட இருக்க அந்த சொற்ப ஜனத்திற்கும் அவ்வளோ காரியத்தை பண்ணுறாருங்க. வேர்ல்டு முழுவதும், உலகம் முழுவதும் அவரை தேடி வருகிற எல்லாருக்கும் தேவன் கிருபை கொடுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை தராரு. அல்லேலூயா. விசேஷங்களை தரார். ஒரு அல்லையே சொல்லாமா? இன்றைக்கு காலையில் அந்த மனுஷன் பிரசங்கித்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுங்களா? அவ்வளோ சந்தோஷம். ஒவ்வொரு வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அவன் சரியில்லைன்னு அடிச்சாங்க. நான் இதே சபையில் அடிச்சிருக்கிறேன். அந்த பக்கம் செவுத்துல சாய்த்து அவனை அடிச்சிருக்கிறேன், முகத்தில் குத்தி இருக்கிறேன். ஏன்டா இப்படி செய்கிற அப்படின்னு. இன்றைக்கு அவனே இந்த ஃபில்பட்டில் நின்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அவன் புத்தி தெளிந்து தன்னை இயேசுக்கு அர்ப்பணித்தான். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டான்.
தேவன் அவனுக்குள்ள வாசம் செய்கிறார். அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறாருங்க. உன்னை கர்த்தர் எப்படி எங்க பயன்படுத்தணுமோ தேவன் அப்படி பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம அவரை அறிந்து கொண்டு வாழ்கிறது, அவரை புரிந்து கொண்டு வாழ்கிறது தான் விசேஷம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க புரியாமலே இருக்கிறாங்க. புரியாமல் இருக்கிற யாவரும் எங்கே இல்லை, எங்கே இருந்தாலும் அவர்கள் வளர முடியாது. அவள் என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. தேவன் வருகையில் எக்கால சத்தம் கேட்கும்போது அவர்கள் காதுக்கு அந்த சத்தம் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிந்த புத்தியோட தேவனை அறிந்தவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் எப்படிலாம் இருக்கும் என்று ஆண்டவர் சில போதனைகளை அவர்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை கிட்டி நெருங்கினாலே பரலோக வழி நமக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. அதில் தாங்க ஆசைப்படணும். இது யார், அது யார், இது எப்படி, அது எப்படி உள்ளே வந்துட்டு பல காரியங்கள் வேண்டாங்க. அல்லேலூயா. முதலாவது தேவனை அறிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போது நம்ம எல்லாம் மாலையில் வந்து ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? உன்னை குறித்து ரிசல்ட் அங்கே போகுது. காலையிலும் மாலையிலும் என் மகள் என்னை புரிந்து கொண்டு என்னை ஆராதிக்கிறார்கள், என் மகன் என்னை புரிந்து கொண்டு ஆராதிக்கிறான். ரிசல்ட் போவாங்க. நீ என்னென்ன செய்தி அத்தனும், நீ எவ்வளோ ஆண்டவருக்கு கை காணி கொடுக்குறியோ அது ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதப்படும். உன்னுடைய உழைப்பை ஆண்டவருக்கு பலியாக நீ செலுத்துகிறது தேவனுடைய சமூகத்துக்கு. அதாவது அந்த ஃபுல் ஆர்ட், முழு இதயத்தோடு அந்த பலி செலுத்துறல்ல, அது போகும் தேவனுடைய சமூகத்திற்கு. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அது நின்றுவிடும். அந்த முழு இதயத்தோடு அல்லேலூயா நீ கொடுக்கும் காணிக்கை அது தேவனுடைய சமூகத்திற்கு போகும். நீ கொடுக்கும் பலி ஆண்டவருடைய சமூகத்துக்கு, அது விசேஷங்களை உனக்கு கொடுக்கும். ஒரு அல்லே சொல்லாமா? என்ன சொல்றது உண்மையா? உண்மையா இருக்குமா? அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குதா? ரெஃபரன்ஸ் இருக்குதா பைபிளில்? சொல்லுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன்னா எப்படி ஆமேன்? ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எதனா இருக்குதா? செலுத்தின பலி தேவனுடைய சமூகத்துக்கு போயிருக்குதா? எப்படி போகுது? எப்படி போச்சுது? ஆபேல் மூலமா. எப்படி போச்சுது? ஆமே. ஆபேல் எப்படியோ அப்படி உன்னுடைய கிரியைகள் தேவனுடைய சமூகத்துக்கு போகும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. கீழே வாசிக்கலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர் வேண்டுதல் செய்கிறார் பாரு. அவர் வேண்டுதல் செய்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்கு வேண்டிக் கொள்ளாமல். நான் உலகத்துக்கு வேண்டிக் கொள்ளலை. யாருக்கு வேண்டிக் கொள்கிறேன்? ஆமாம், வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். எங்கே சொல்கிறார் ஆண்டவரே? அவர்கள், தேவன் சொல்ல அவர்கள் உம்முடையவர்கள். தேவனை பார்த்து சொல்ல அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. நம்ம ஏன் செல்வங்களே, நம்ம ஏன் தேவனுடையவர்களாக மாறக்கூடாது? அல்லேலூயா. இந்த சபைக்கு மாலையில் வர இல்லை, நீ சாதாரணமான ஆள் அல்ல. தேவன் உன்னை குறித்து அறிந்திருக்கிறார். நீ சாதாரணமான ஆள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரே உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு வேண்டிக்கிற, உலகத்துக்கு நான் வேண்டிக் கொள்ளலை. வெளியே இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளலை. வந்ததும் வராதுமா இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்காக வேண்டிக் கொள்ள. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வராங்களா, அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளலை. இரவும் பகலும் தேடுகிற நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாயிட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாயிட்டாங்க அவங்க. அல்லேலூயா. அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே.
இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதோ, நானும் அந்த எழும்பி நின்று குதிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது என் உள்ளமே கதி கலங்கி போச்சுங்க. இப்படியும் நீர் எங்கள் மேலே பிரியமாக இருப்பீரா ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், நல்ல மறுபடியும் வாசிக்கிறேன். நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்கு வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சொல்லிட்டு, அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. நம்மளாம் யாருடையவங்க? அவருடையவர்கள். சொல்லுங்க, நம்ம யாருடையவர்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்ல, நான் அவருடையவன். நல்ல தைரியமா சொல்லுங்க, நான் அவர் தேவனுடையவள். பக்கத்தில் சொன்னி, தேவனுடையவள். ஏன்னா சொல்லு, ஏன்னா அவருடைய சமூகத்தில் இருக்கிற நீ தேவனுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாதீங்க, மறந்துடாதீங்க. அந்த மாலை ஆராதனையில் நீ இருக்கணும். அல்லேலூயா. கடைசியா எல்லாமே 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகா, கரங்களை தட்டலாமா அந்த வார்த்தைக்காக? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவர் என்ன சொல்றாரு? என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் சொல்றாருப்பா. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இதை விட உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. உன்னை குறித்து தேவன் எவ்வளவு வேண்டுதல் செய்கிறார். நம்மை குறித்து தேவன் உயர்த்தி பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடையவர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடையவர்கள். எனக்கு எந்த குறை வராது. என்னை தேவன் ஆசீர்வதிப்பார், என் கூட இருப்பார், என் பிள்ளைகளோடு இருப்பார். அவர் வருகை பரியந்தும் நான் காத்திருப்பேன். அவரிடத்தில் என்னை கூட்டி செல்வார். ஆமென்.